முடிவெடுப்பது என்று வரும்போது எதிர்த்து பேசிட்டு அதனுடைய தொடர்ச்சி தான் கேரளா அரசியலினுடைய தொடர்ச்சி தானே தவிர இது ஒரு மதவாத நோக்கத்தில் நிறுத்தப்பட்டது அல்ல. 2006 இருந்து 2011 வரைக்கும் இருந்த இடது ஜனநாயக முன்னணி ஆட்சியில அங்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ கல்வி நிலையங்களுக்கு நீங்க கட்டுப்பாடுகளை விதிச்ச காரணத்தினால 2011 சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை இடது ஜனநாயக முன்னணி இழந்தது. ஆட்சியை நீங்க இழக்க நேரிட்டது. அதனால இப்ப அதை சரிக்கற்ற விதமாக இந்த முயற்சியை நீங்க எடுக்கிறீங்க இல்ல. அதுக்கு இது மாற்று, அதாவது நாங்கள் ஏற்கனவே 2006ஆம் ஆண்டு எந்த சட்டத்தை கொண்டு வந்தோமோ அந்த சட்டத்திலிருந்து பின்வாங்கவில்லை. ஏன்னா நீங்க பாடப்புத்தகங்கள்ல கல்விகள்ல இந்த மாதிரி விஷயங்களை நுழைத்துவதை, அதே மாதிரி ஆசிரியர் நியமனத்தில் இந்த சிறுபான்மை உரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மார்க்சிஸ்ட் கட்சி அன்னைக்கு அரசு எடுத்த நிலைப்பாடுகளில் மாற்றம் இல்லை. அதுல மாற்றம் ஏற்படுத்தி இருந்தால்தான் நீங்கள் சிறுபான்மை மக்களை தாஜா செய்கிறேன் என்று சொல்ல முடியும். அந்த கொள்கை அப்படியே இருக்கிறது. அதுல நாங்க உறுதியா இருந்தோம். தேர்தல் முறை என்று வருகிற பொழுது கேரளாவுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தொடர்ச்சியாக இது போன்ற சுயேட்சைகளை நீங்க செபாஸ்டியன் இதுக்கு முன்னாடி எர்ணாகுளத்தில் அது கொண்டு வந்துகிட்டே இருக்கும். அவை இந்த மாதிரி பல இடங்களில், இன்னும் சில இடங்களோட நீங்க மேற்கு வங்காளத்தில் கூட அசோக் மித்ரா என்பவர் நீங்க கட்சி சின்னத்தில் போட்டியிட்டால் கூட அவர் கட்சியில உறுப்பினர் இல்லை. இப்படி சில அறிஞர்களை, தேவையானவர்களை, நீங்க முக்கியமான பிரமுகர்களை சுயேட்சையாக நிறுத்துவது இடதுசாரியுடைய வழக்கம். அந்த அடிப்படையில் தான் கேரளாவில் நாங்கள் அதை கடைபிடிச்சிருக்கோம். அதற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்துவதில் இடதுசாரிகள் எந்த விதத்திலும் உடன்படாதவர்கள், அதை துளியளவு அனுமதிக்க கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இடதுசாரிகள். அதுல நாங்க உறுதியா இருக்கோம். அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துற வேலையை மதவாதம் அப்படின்னு சொல்றதாக புரிஞ்சுக்கிட்டா அமித்ஷா முசாஃபர் நகர்ல செய்த வேலைகள் எல்லாமே மதவாத கேட்டகரிக்குள்ள வருது. அதாவதுங்க, சுப்ரீம் கோர்ட் இந்த முசாஃபர் நகர் கலவரத்துக்காக ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அந்த தீர்ப்புல அகிலேஷ் யாதவ் அரசாங்கத்தை குற்றம் சாட்டி இருக்கிறது. தடுக்க தவறியது சமாஜ்வாடி கட்சி. அது மாத்திரமல்ல, மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கத்தை குற்றம் சாட்டி இருக்கிறது. என்ன குற்றம் சொன்னா, இன்டெலிஜென்ஸ் இன்புட் கொடுக்கலன்னு சொல்லி முசாஃபர் நகர் கலவரத்தை தடுக்க தவறியது அகிலேஷ் யாதவ். ஆமா, 2002 குஜராத்ல நடந்ததை தடுக்க தவறியது நரேந்திர மோடி சொல்றீங்களா? இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இரட்டை நிலைப்பாடு இருக்கிறது பாருங்க. அதாவது குஜராத்ல கலவரம் நடந்தால் அதற்கு முதலமைச்சர் நரேந்திர மோடி பொறுப்பு. இங்க உத்தரப்பிரதேசத்தில் கலவரம் நடந்தால் அதற்கு பிஜேபி பொறுப்புன்னு இவர்கள் போன்ற மதசார்பற்ற என்று சொல்லிக் கொள்கின்ற போலி மதசார்பற்றவாதிகள் அங்க கூட பிஜேபி தான் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் கைது செய்யப்பட்டது காதிர் ராணா, அது காங்கிரஸ் கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர். இப்படி அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனா அதுலயும் கூட பிஜேபி இன்னைக்கு அமித்ஷா என்ன சொன்னாரு, ஓட்டின் மூலமாக நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லுவது எப்படி மதவாதமாக மாறும் எனக்கு ஒன்றும் புரியல. அதனால பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிற்காக ஓட் ஃபார் இந்தியான்னு நரேந்திர மோடி கேட்கிறார். ஓட் ஃபார் இந்தியா, இந்தியாவிற்காக வாக்களியுங்கள் என்று சொன்னால் அது மதவாதம். எங்களுடைய மதத்திற்காக இஸ்லாமியர்கள் எல்லாம் சேர்ந்து வாக்களியுங்கள் என்று சோனியா காந்தி சொன்னா அது மதசார்பற்றவாதமா? என்ன வாதம்? இல்ல முசஃபர்பூர் கலவரத்துல மெயின் அக்யூஸ்டாக இருப்பவர், அந்த தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இன்றைக்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கார். முதல் குற்றவாளியே அங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கார். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த பாஜகவிடம் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே அவர்கள் மதத்தை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிறார். இப்போ நரேந்திர மோடி பேச்சை பாத்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரெவல்யூஷன், கிரீன் ரெவல்யூஷன், பிங்க் ரெவல்யூஷன் என்று சொல்லி அந்த மீட் ஃபிஷ் எக்ஸ்போர்ட்டை பற்றி மறைமுகமாக அவர் பேசுகிறார். அதன் மூலமாக இஸ்லாமியர்களை ஒரு நான் வெஜிடேரியன், அசைவம் சாப்பிடுகிறவர்களாம் இஸ்லாமியர்கள் என்று சொல்வதும், இவர் ஒரு வெஜிடேரியனாக இருந்து இப்படி ஒரு பிரச்சாரத்தை அதன் மூலம் இல்ல நீங்க பிரச்சாரத்தின் அடிப்படை என்ன? அதான பிங்க் ரெவல்யூஷனை பத்தி பேசும்போது நீங்கள் இஸ்லாமியர்களை நான் வெஜிடேரியன் என்று சொல்லி அவர்களை முத்திரை குத்த பாக்குறீங்க. அடுத்து நீங்க பேசும்போது இந்தியன் முஸ்லிம்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, துரோகிகளாகவும் பாகிஸ்தானுடைய ஏஜென்ட்டுகளாகவும் நீங்க பாக்குறீங்க. பேசியிருக்காரு தரம் பாருங்க. அதே போல அவருடைய பேச்சு எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா திருமண விஷயங்கள்ல இஸ்லாமியர்கள் நிறைய மனைவிகளை 4-5 மனைவிகளை திருமணம் செய்து கொள்வார்கள். ஒவ்வொருத்தரும் 5-6 குழந்தைகளை பெற்றுக் கொள்வார்கள். அதனால மக்கள் தொகை பெருகி இருக்குன்னு சொல்றாரு. சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து அவர்கள் 13-14% மேல போகவே இல்லை.
தயவு செய்து இந்த மாதிரி அவர்கள் நமது சகோதரர்கள், அவர்கள் ஏதோ அந்நிய RSS ஒரே ஒரு பகுதி மட்டும் கொஞ்சம், அதாவது நாங்கள் என்கிற அந்த புத்தகத்துல முஸ்லிம்கள் இந்துஸ்தானில் மண்ணில் காலடி வைத்த அந்த தீய தினத்திலிருந்து இன்று வரை நாட்டின் புனிதத்தை கெடுக்கும் அவர்களை தூக்கி எறிய இந்து தேசம் வீரத்துடன் போராடி வருகிறது என்று இவர்களுடைய குருஜி கோல்வால்கர் எழுதி வைத்திருக்காங்க. நரேந்திர மோடி சொல்றாரு, என்ன புக் ஏதோ பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்ல இருக்கு, கோல்வால்கர் எழுதினது. இவங்களுடைய தத்துவார்த்த வேத, இவங்களுடைய வேத புத்தகம் அதுதான். இவர்கள் வந்து நான் சொல்றேன், இவர்கள் வந்து இவர்கள் இப்படித்தான் பேசுவாங்க. டெல்லி இமாம் அவருடைய அறிக்கையில டெல்லி இமாம பத்தி சொன்னீங்க. டெல்லி இமாம் முன்பாக சொன்ன அந்த அறிக்கையிலேயே ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார். 65 ஆண்டு காலமாக இஸ்லாமியர்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த 65 ஆண்டு காலமாக இஸ்லாமியர் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களா? இதுல 55 ஆண்டு காலமாக இந்த நாட்டை ஆண்டது காங்கிரஸ். சாபானு வழக்கில் நீங்க அப்பீஸ் பண்ணலையா? இல்ல இஸ்லாமியர்களை நாங்கள் வந்து அப்பீஸ் பண்ணல, அவர்களை வந்து தாஜா செய்யல சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், அது உண்மையாகுதுல்ல? நீங்க அவர்களை வாக்குகளுக்காக பயன்படுத்துகிறீர்கள் என்று சொல்லுகிறேன். வாக்குள்ள வருவதாக இருந்தால் இப்போ நம்ம முசஃபர் நகர் விஷயமா தோழர் ராகவன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணாங்க. அங்கே இந்த கலவரத்தை, இந்த மகா பஞ்சாயத்தை முஸ்லிம்களுக்கு எதிராக திருப்பிய பாஜக எம்எல்ஏக்கள் 2 பேரை மோடியினுடைய பொதுக்கூட்டத்தில் அழைத்து பாராட்டப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்க மதவாதத்தை மட்டும் கையில் எடுத்தவர்கள் சாதியவாதத்தையும் எடுத்து விட்டீர்கள். தமிழகத்தில் நான் வச்சு சொல்லல, ஜாட் இன மக்களை ஒரு வகையாக வெல்ல வேண்டும் என்று இன்று உங்களுடைய பழம்பெரும் தலைவர் ஜஸ்வந்த் சிங் அவர்களுக்கு பால்மர் தொகுதியை மறுத்ததே ஜாட்டின மக்களுக்காக தான். நீங்க ஜாட்டின தலைவர் என்று ஜாட்டின மக்கள் மீது வெறுப்பூட்டும் பிரச்சாரங்களை ஏற்படுத்தி இன்றைக்கு சொந்த நாட்டில் அகதி முகாமிலே இருந்து 50 குழந்தைகள் குளிரால் விரைத்து இறந்து போனதே, அதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லையா? காஷ்மீர்ல இந்துக்கள், காஷ்மீர்ல சொந்த நாட்டில் இருக்கிற இந்துக்கள் டெல்லியில இருக்கிறாங்க. இந்துக்கள் சொந்த நாட்டில் அகதிகளா இருக்காங்க. இதே நிகழ்ச்சியில் நான் பதிவு செஞ்சிருக்கிறேன். என்ன காஷ்மீரில் இருந்து வெளியேற்றப்பட்ட இந்துக்களை பண்டிட்டுகளை மீண்டும் அங்கே குடியமர்த்த வருத்தப்பட்டிருக்கிறீர்களா? எத்தனை ஆண்டுகளாக அகதிகளாக நீங்க நேர்மையா பாருங்க, எந்த கேள்விக்கு என்ன பதில்? முசஃபர் நகர்ல குழந்தை இறந்தது காஷ்மீர் வருத்தப்படுறீங்களா? காஷ்மீர் மக்களுக்கு மத அடிப்படையில் அல்ல விவாதம் என்பது. அரசியலுக்கு மத பிரச்சாரத்தை பயன்படுத்தலாமா என்பதுதான். மதத்தை இதுக்கு பயன்படுத்த தேர்தலில் கிடைக்கக்கூடிய மக்களை வந்து பிளவுபடுத்துறாங்களா, மத ரீதியாக பிளவுபடுத்துகிறார்கள். அதற்கான முயற்சிகள்ல குறிப்பிட்ட சக்தியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்திய நாட்டில் நான் என்ன சொல்றேன்னா, இல்ல ஒரு கட்சின்னு நீங்க சொல்றீங்க, பல கட்சிகளுடைய நடவடிக்கைகள் அந்த தோற்றத்தோட ஒரு குறிப்பிட்ட பகுதியில வருகிற பொழுது அதற்கு எதிர் நடவடிக்கையாக பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இவர் சார் ரொம்ப சிம்பிள் வே பண்ணி சொன்னாரு முசாஃபர் நகர் விஷயத்தை. ரிவெஞ்ச் என்பதற்கு எதிர்ப்பு என்பதில் அர்த்தம். அவர் சொன்ன ரிவெஞ்ச் என்ற வார்த்தைக்கு மூலமாக என்பது சொல்றதுல என்ன தவறு இருக்கு? உங்களுடைய வாக்கின் மூலமாக, உங்களுடைய வாக்கின் மூலமாக இல்ல, உங்களுடைய வாக்கின் மூலமாக தாகம் எடுப்பதையும் பசி எடுப்பதையும் அவர் பல விஷயத்தை சொல்லிட்டு கடைசியில் அவமானப்படுகின்ற விஷயத்தை சொல்லி யாரிடம் பேசுகிறார்? அங்க இருக்கு குஜார் இன தலைவர்களுக்கு பஞ்சாயத்தை கூப்பிட்டு, ஜாட் இன பஞ்சாயத்தை கூப்பிட்டு, தலித் தலைவர்களை கூப்பிட்டு நீங்கள் ரிவெஞ்ச் செய்ய வேண்டும் என்று சொன்னார். நீங்க ரிவெஞ்ச் ஆகணும்னு சொன்னா பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க. அதாவது ஓட்டு போடுவதனால இல்ல, ஓட்டு போட்டால் பழித்து இருக்கலாம் என்பது அதற்கு அர்த்தம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் சொல்றாரு, இப்ப இவர் என்ன டிக்ளேர் பண்றாரு, ஒரு மதசார்பற்ற அரசியல் அமைப்பு சட்டத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டில், இந்திய நாட்டினுடைய அரசியல் அமைப்பு மதசார்பற்ற அரசியல் அமைப்பு சட்டம். அதுக்கு முன்னாடி நீங்க பிரிட்டிஷ் காலத்தை விட்டுருங்க. அந்த சட்ட வரையறைக்குள்ள இருந்துதான் இன்றைக்கு தேர்தல் மற்ற அனைத்து அரசியல் நடவடிக்கைகள் நடக்க வேண்டும். ஆகவே நமக்கு ஒரு வரையறை என்பது உள்ளது. அந்த வரையறைக்கு நீங்க அனைத்து பகுதி மக்களும் சார்ந்தவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தான் இன்னைக்கு அரசியல் சட்டம். இவர் என்ன டிக்ளேர் பண்றாரு, ஒரு நரேந்திர மோடி அவர் என்ன பண்றாரு, பிரதமர் என்று சொல்லிக்கொள்ள, பிரதமர் வேட்பாளர் சொல்லிக் கொள்ளக்கூடியவர் தன்னை ஒரு தேசியவாதி என்று சொல்லவில்லை, இந்து தேசியவாதி என்று சொல்கிறார். இந்துவாக இருப்பதால் தேசியவாதியாக ரெண்டு விஷயத்தை கேள்வி கேட்க விரும்புறேன். நம்முடைய மரியாதைக்குரிய காங்கிரஸ் தலைவர்கிட்ட கேட்கிறேன், நீங்க இவ்வளவு எல்லாம் அஜிடேட் ஆறீங்களே, அங்க ஹைதராபாத்ல ஜூனியர் ஓவாசி MIM உடைய தலைவர், அவருடைய மகன் ஜூனியர் ஓவாசி பேசுறார்.
ஒரு 15 நிமிஷம் இந்தியாவுல இருக்கிற ஆர்மி போலீஸ் போர்ஸ் வித்ட்ரா பண்ணிக்கோங்க, இந்துக்களுக்கு என்ன நடக்குது பாருங்கன்னு சொன்னாரு. கண்டிச்சீங்களா? உங்களுக்கு கண்டிப்பதற்கு தைரியம் இருந்தா, கண்டிப்பதற்கு தைரியம் இருந்தா இருங்க. ஒரு நிமிஷம், இன்னொரு விஷயம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய இவரை பார்த்து நான் கேட்கின்றேன், கோயம்புத்தூர் பிளாஸ்ட்ல உங்களுடைய தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதே மாதிரி சிமி இயக்கத்தில் 2005 சிமி இயக்கம் முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் ஜவஹர்லால் எங்க கைது செய்யப்பட்டார்? 1998 அதே போல சிமி இயக்கத்தை PMMK தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் 2005 சிமி இயக்கத்தை பேன் லிஃப்ட் பண்ணணும்னு சொன்னவங்க இவங்க. அந்த சிமி இயக்கம் இந்தியாவில அமெரிக்கா வந்து சொல்லுது, இந்தியா சார் சுப்ரீம் கோர்ட்ல இங்க இந்திய காங்கிரஸ் அரசாங்கம் சொல்லுச்சு, நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. உங்க அரசாங்கம் KG பாலகிருஷ்ணன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கும் பொழுது சிமி அந்த ட்ரைபுனல் வந்து சிமி இயக்கத்தின் மீது தடையை விலக்கிக் கொள்ளும்போது 24 மணி நேரத்தில் காங்கிரஸ் அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்ல அதை அப்பீல் பண்ணி உடனடியாக சிமி தடைப்பட்டு செய்யப்பட்டது. ஆனா அந்த சிமி இயக்கம் இந்தியாவிலே பல இடங்களில் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கிற சிமி இயக்கத்துக்கு ஆதரவு கொடுத்துங்க. மதவாதியா நாங்க மதவாதியா? தீவிரவாதத்தை வந்து தூபம் போட்டு வளர்ப்பதை வந்து பாஜக செய்து வருகிறது. 1984 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்த பாஜக மதவாத அரசியலை புகுத்தி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடும் நோக்கத்தோடு நீங்கள் செஞ்சதுனால்தான் 180 160 வந்தீங்க. நாங்கள் வந்து இந்த மக்களை நல்லிணக்கப்படுத்தி மக்கள் ஆதரவை பெற வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் மக்களை பிளவுபடுத்தி ஒண்ணு இல்ல, தேர்தல் கமிஷன், சீஃப் எலெக்ஷன் கமிஷன் நம்ம தொடர்ந்து பேசலாம். தெலுங்கு பேசுற மக்களை அடிக்க விட்டீங்க, பிளவுபடுத்த வச்சு நீங்க எங்க பத்தி பேசுறீங்களா? ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். நேர்விட பேச ஒரு இடைவேளைக்கு பிறகு தொடரும். முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு